டிவிகே ஒரே கட்சி. பல பேருக்கு இந்த கட்சி மேல இன்செக்யூரிட்டிஸ், பல விமர்சனங்கள். ஏன் பாப்போம். டிவிகே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தளபதி பண்ண 3 பெரிய விஷயத்த பேசுவோம். 1, அரசியல் வரேன்னு சொல்லிட்டு சில பேர் மாதிரி ஏமாத்தாம கரெக்டா பிக் ஆஃப் த கேரியர்ல சினிமா குவிட் பண்ணிட்டு வந்தது. 2, அவர் சேர்க்காத காசு இல்ல, அனுபவிக்காத சொத்து இல்ல, ஆனாலும் தூக்கி போட்டு வந்தாரு. அந்த தைரியத்துக்கு என் சல்யூட். 3, சினிமால மார்க்கெட் இல்லாம அவர் வரல. பதவி ஆசையாவே இருந்தாலும் என்ன தப்பு? அரசியல் குடும்பங்கள்ல இருக்கிறவங்க சினிமால நடிக்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே போல சினிமா நடிகர்கள் அரசியல் பதவிக்கு ஆசைப்படுறது தப்பே இல்லை. இப்போ கட்சி பத்தி பேசுவோம். விஜய் இஸ் த லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னதுல தப்பே இல்லை. ஆனா அது சினிமால. பாலிடிக்ஸ்ல என்ன கதைன்னு பார்ப்போம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் இந்த காலத்துல மக்கள் மனசுல ஆழமா இருக்கிற ஒரே ஸ்டார்னா அது தளபதி தான். என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் ஒரு கட்சியில ரொம்ப நாள் அரசியல் கத்துக்கிட்டு தான் இன்னொரு கட்சி தொடங்கினாரு. ஆனா தளபதி அப்படி இல்லை. எனக்கு ஒரு கேள்வி, டிவிகேக்கு ஓட் பண்ற எல்லாருமே தற்கூரிஸ்னா அதர் பார்ட்டிஸ்க்கு ஓட் பண்றவங்களா சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸா? ஆதி காலத்து அரசியல் கத்துக்கிட்டு இங்க யாருமே ஓட் போடலையே. அவங்க வார்டுல அவங்க இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் தலைக்கு 1000 ரூபாய்க்கும் தானே போடுறாங்க. டிவிகேக்கு ஸ்ட்ராங் ஐடியாலஜி இல்லைன்றது உண்மை. ஆனா ஸ்ட்ராங் ஐடியாலஜி வச்சிருக்கிற பார்ட்டிஸ் எல்லாருமே அதை ப்ராப்பரா 0.1% கரப்ஷன் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். டிவிகேக்கு ஓட் பண்ற அப்பாமார்கள் அம்மாமார்கள்லாம் தற்கூரியாவே இருந்தாலும் வெறும் லோகோவை பார்த்து என்ன ஐடியாலஜின்னு புரியாம சமுதாயத்துக்காகவும் காசுக்காகவும் பட்டன் பிரஸ் பண்ற சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டிலாம் இன்டெலெக்சுவல்ஸா? விஜய் இஸ் அ பட்டிங் பாலிட்டிஷியன். ஐம் அக்செப்டிங் இஸ் ஃபிளாஸ். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரு மனுஷனை இவ்வளோ பேர் ஒரு இன்செக்யூரிட்டியில தான் எதிர்க்கிறாங்க. இந்த மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகுமான்னு கேட்டவங்க முன்னாடி இன்னைக்கு தமிழ் சினிமால நம்பர் 1 இருக்க தெரிஞ்ச அவருக்கு இப்போ கட்சியோட ட்ரோல்ஸ் எல்லாம் சேர்த்து 10 to 15 வருஷத்துல கண்டிப்பா தளபதி பேபேக் பண்ண மாட்டாரா என்ன? கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு நானும் உங்க கூட சேர்ந்து 2026ல தான் பார்க்க போறேன். ஆனா ஒரு விஷயம், 2026க்கு அப்புறம் 2031ம் 36ம் அண்ணா பாலிடிக்ஸ்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா ஐ டிஃபெண்ட் ஹிம் சத்தியமா. 2026 எலெக்ஷன் முடிஞ்சதும் சினிமா போயிட்டாருன்னா நான் ஏத்துப்பேன். ஆனா பிராங்கா சொல்ல போனா அவங்க நம்மள தற்கூரின்னு கூப்பிடுறதுக்கு ப்ரூஃபா மாறும். ஆனா இந்த எலெக்ஷன்ல டிவிகே தான் பிக் திங். எப்படின்னா எந்த பார்ட்டி வின் பண்ண போகுதுன்னு ஒரு புது கட்சியோட ஓட் வச்சு தான் டிசைட் பண்ண போறாங்கன்றதே டிவிகேக்கு பெரிய ஃபிளெக்ஸ் தான். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சாகிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனோட கனவு நிறைவேற என்னோட விஷஸ். கான்ஃபிடென்ட்டா இருப்போம், வெற்றி நிச்சயம். ஆனா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. எல்லா பார்ட்டியில இருந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. சோ டிவிகே பீப்புள் டிவிகேவோட ஸ்ட்ரென்த்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அதர் பார்ட்டி பீப்புள் டிவிகேவோட ஃபிளாஸ்